بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إن شانئك هو الأبتر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்கள், அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது அத்தியாயத்தினுடைய அல் குர்ஆனிய வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக விளங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சூரா அல் கௌசர் என்கிற 108வது வசனத்தை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல் குர்ஆனிலே மிகச் சிறிய அத்தியாயம் எது என்றால் அல் கௌசர் என்கிற அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்திலே 3 வசனங்கள் இடம்பெறுகின்றன. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 3 வசனங்கள் இந்த சூறாவிலே இருக்கிறது. அல் குர்ஆனுடைய மிகப்பெரிய அத்தியாயம் எது அப்படின்னா சூரா அல் பக்ரா. அல் குர்ஆனுடைய மிகச்சிறிய அத்தியாயம் எது என்றால் இந்த அல் கௌசர் என்ற அத்தியாயம். பெரும்பாலானவர்கள் இந்த சூறாவை பாடமாக்கி இருப்பார்கள். இந்த சூறாவை கூட பாடமாக்க இல்லை என்று சொன்னால் நமக்கும் குர்ஆனுக்கும் மிக நீண்ட ஒரு இடைவெளி இருக்கிறது என்பது அர்த்தமாகும். இந்த சூறாவை பொறுத்தவரையும் அல் கௌசர் என்று ஏன் பெயர் வச்சுக்கிறாங்கண்டா, இந்த அல் கௌசர் என்பது இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்படுகிறது. இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு அல் கௌசரை தந்திருக்கிறோம். கௌசர்ண்டா என்னன்றதை விளக்கத்தின் போது இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி இந்த அல் கௌசர் என்பதற்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரா மக்காவில் இறங்கியதா அல்லது மதீனாவில் இறங்கியதா என்று தஃப்சீருடைய உலமாக்களுக்கு மத்தியிலே சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இது மதீனாவில் இறங்கியது என்று சொல்லப்படுவதற்கான சான்றுகள் இருக்கு. எனவே ஒரு சூரா எங்கு இறங்கி இருந்தாலும் அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்கியதற்கான சில சான்றுகள் இருக்கிறது. அப்படி மக்காவில் இறங்கியதா அல்லது மதீனாவில் இறங்கியதா என்பதற்கான சான்று இல்லை என்றாலும் அந்த அல் குர்ஆனிய வசனங்களுடைய செய்திகள் நமக்கு பொதுவானது. சில வசனங்கள் மக்காவில் இறங்கியிருக்கிறது, சில வசனங்கள் மதீனாவில் இறங்கியிருக்கு. மக்கி மதனின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மக்கி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு முதல்ல இறங்கின வசனங்களை மக்காவுடைய வசனங்கள் என்று சொல்லுவாங்க. அதே போல ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனா வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பித்த பிறகு இறங்கிய வசனங்களை மதீனாவுடைய வசனங்கள் மதனி என்று சொல்லப்படும். சில போது அந்த வசனம் மக்காவிலும் இறங்கியிருக்கு. மக்காவில் இறங்கி இருந்தாலும் ஹிஜ்ரத்துக்கு புற உள்ள வசனங்களாக இருந்தால் மக்கின்னு சொல்ல மாட்டாங்க, அதை மதனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிஜ்ரத்தை வச்சு தான் மக்கியா மதனியா என்று தீர்மானிக்கப்படுமே தவிர இடத்தை வைத்து அல்ல. இதை நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையும் இந்த மிகச்சிறிய அத்தியாயத்தினுடைய அளவிலே அது சின்னதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான பல தகவல்களை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது.
முதலாவது என்னென்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட கைறுகளை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு மகத்தானவர்கள் என்பதை இந்த சூறாவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, தௌஹீதை இந்த வசனம் பேசுகிறது. ஷிர்க்கை இந்த வசனம் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எப்படி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகிமை எப்படி இந்த உலகத்திலே மேலோங்கும் என்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தார், அவர் ஒரு நன்றிமிக்கவராக இருந்தார், ஒரு சிறந்தவராக இருந்தார் என்பதையெல்லாம் இந்த அல் குர்ஆனிய வசனங்களின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்று ஏராளமான செய்திகளை இந்த அல் குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லும். இப்போது நாம் முதலாவது இந்த அல் குர்ஆனிய வசனத்தை மீண்டும் ஒரு முறை அழகாக ஓதிவிட்டு அந்த வசனங்களுடைய ஒவ்வொரு வசனங்களுடைய கருத்துகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், ஓரளவுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்குவதற்கு முயற்சியும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. கண்ணியமான சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விசாலமான அன்பும் அளவில்லாத இரக்கமும் கொண்ட அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நான் இதை ஆரம்பித்தேன். இன்னா அஅத்தைனாக அல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு அல் கௌசரை தந்திருக்கிறோம். இந்த அல் கௌசரை தந்திருக்கிறோம் அப்படின்னு நான் ஏன் இந்த அல் கௌசரை அரபுல சொன்னால், இதுக்கு கிட்டத்தட்ட 3 வகையான மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டது. இந்த மூன்று வகையான கருத்து முரண்பாடுகள் அல்ல, 3 வகையான மொழிபெயர்ப்புகளும் ஒரே வகையான செய்திகளை மிகவும் விசாலமாக பேசுகிறது. அல்லாஹ் தஆலா முதலாவது வசனத்துல இன்னா அஅத்தைனாக, நிச்சயமாக நாம், இன்னாண்டா நிச்சயமாக நாம், அஅத்தைனாக உங்களுக்கு தந்திருக்கிறோம், அல் கௌசர், அல் கௌசரை தந்திருக்கிறோம். அல் கௌசர் என்றால் முதலாவது சொர்க்கத்திலே உள்ள ஒரு நதியினுடைய பெயர். அதே போல கியாமத்துடைய நாளிலே மக்கள் மூமின்கள், அதாவது நீர் அருந்துகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுக்கு நீர் வழங்குவார்கள். அந்த அழகான அந்த ஹவுத் தடாகத்தினுடைய பெயர். அதே போல அல் ஹைருல் கசீர், அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட நன்மைகளை குறிக்கின்ற ஒரு சொல் என்று 3 வகையான செய்திகளும் இருக்கிறது. இவைகளை நாம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இரண்டாவது, எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களுக்கு நாம் ஒரு அல் கௌசர் என்பதை தந்திருக்கிறோம், எனவே நீங்க என்ன செய்யணும், இந்த மாபெரும் நிஅமத்துக்காக உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழ வேண்டும். வன்ஹர், நீங்கள் அறுத்து பலியிடவும் வேண்டும். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நிச்சயமாக உங்களுடைய எதிரி இருக்கிறானே அவன்தான் சந்ததியற்றவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை விளங்க முன்னுக்கும் இந்த மொழிபெயர்ப்புகளை வைத்து நீங்கள் சுருக்கமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு ஒரு மாபெரும் கைரை கொடுத்திருக்கிறான். அது அல் கௌசராக இருந்தாலும், அல்லது அல் ஹவுத் அல் கௌசராக இருந்தாலும், அல்லது அதிகமான நன்மைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக அதிகமான நன்மைகளை, கைறுகளை, நலவுகளை வழங்கியிருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இதனை வழங்கிவிட்டு என்ன சொல்கிறான், எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஃபஸல்லி லிரப்பிக், உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழ வேண்டும். வன்ஹர், இன்னும் அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த கைருக்கான உபகாரத்துக்கான நன்றியாக அல்லாஹ் அவனுக்காக மட்டும் ஏகத்துவத்தோடு தௌஹீதோடு செய்யப்படுகிற வணக்கத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அதாவது உங்களது எதிரி இருக்கிறானே அவன்தான் கைறுகள் அற்றவனாக இருக்கிறான், அவன்தான் சந்ததிகள் அற்றவனாக இருக்கிறான், அவன்தான் நன்மைகளை இழந்தவனாக இருக்கிறான் என்கிற கருத்தை இந்த அல் குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, முதலாவது நாங்க பார்க்கணும், அல்லாஹ் சொல்றான் இன்னா அஅத்தைனாக், உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். யாருக்கு தந்திருக்கிறோம்? நபியை பார்த்து சொல்றான், நபியே உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். எதை தந்திருக்கிறோம்? அல் கௌசரை தந்திருக்கிறோம். அல் கௌசர்னா, இந்த அல் கௌசர் என்பதற்கு 3 வகையான அர்த்தங்கள் வழங்கப்படுகிறது நான் சொன்னேன். அல்லது 2 வகையான, 2 அல்லது 3 கருத்துக்கள், அதாவது முதலாவது கருத்து உட்பட புற வரக்கூடியதெல்லாம் ஒரே விஷயம்தான். ஆனாலும் 3 வகையாக இதை நாம் புரிந்து கொள்ளும். முதலாவது விஷயம் என்னென்றால், கௌசர் என்பதற்கு மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அல் கௌசர் என்பது
ஹுவல் கைருல் கசீர், அதிகமான நன்மைகள் என்று அர்த்தமாகும். அல் கைர்ன்றது என்ன? கைறுகள், நலவுகள் அல்லது நன்மைகள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட அதிகமாக நன்மைகள் அது குறிக்கும். அல் கௌசர் என்பது ஃபௌஅல் மினல் கஸ்ரா, அதாவது ஃபௌஅல் என்ற வஸன் மிக அதிகம் என்பதை காட்டக்கூடிய அந்த 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 வினை அடியிலே இது வந்திருக்கு. எனவே மிக அதிகமான நன்மைகளை மொழியில் இது குறிக்கின்றது. இதே போல இதை தஃப்சீருடைய உலமாக்கள், நான் சொன்னேன் அலம்னா என்ன? சொர்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற ஒரு அல் கௌசர் என்கிற அந்த நதியை குறிக்கும் என்று ஒரு அடையாள பெயராக இதை என்ன செய்கிறாங்க தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அதே நேரத்தில் அதாவது உங்களுக்கு தெரியும், கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா அந்த ஹவுதுல் கௌசர்னு ஒன்று கொடுப்பான். அதாவது அதிகமான பயனடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுத், நீர் தடாகம், ஒரு சதுர வடிவமான மிக விசாலமான ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹு தஆலா கொடுக்குறான். இதே மாதிரி இது அல் கைருல் கசீர், அதிகமான நன்மைகள் என்று 3 அர்த்தங்கள் இந்த அல் கௌசருக்கு வழங்கப்படுது. சரி, இப்போ நாங்கள் இதை பற்றி ஹதீஸ்களை முதலாவது நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்னன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்தில், நான் சொல்றது அரபு இலக்கம் அல்ல, தமிழ் இலக்கத்தில் 670வது ஹதீஸ் இலக்கத்தை நீங்க பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுது. கால் பைனனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின் பைன அதுஹுரினா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் இருந்து கொண்டிருந்தோம். வேறொரு அறிவிப்பில் பைன அதுஹுரினா ஃபில் மஸ்ஜித், நாங்கள் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டிருந்தோம். இது அஃபா இஃபாஅத்தன் ثم رفع راسه متبسما, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன ஒரு தூக்கம் தூங்கினாங்க, தூங்கி எழுப்பினாங்க. சின்ன தூக்கம்னா நல்லா குரட்டை விட்டு தூங்குற அந்த தூக்கம் அல்ல, அதாவது வந்து அந்த அந்த இருக்கும் போதே அப்படி என்ன செய்வாங்க, அப்படி தலையை பணிச்சுட்டு அப்படி தூக்கம் தூங்கி எழுப்பினாங்க. தூங்கி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க, தலையை நிமிர்த்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வர நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி என்ன செய்வாங்க, அதாவது இப்படியான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். இது விரிவான சில விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. அப்ப குல்னா, அப்ப இந்த நிலைமையை பார்த்தோன்னே சஹாபாக்கள் மா அப்ஹக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கருத்து இருக்கு. அவங்களோட செயல், அவர்களுடைய அசைவிலே ஒரு அர்த்தம் இருக்கு, அவங்களோட பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கு, அவங்களோட ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செயல்களில் நபித்தோழர்கள் அதை முன்மாதிரி எடுத்தாங்க, அதை பின்பற்றினாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த தூதரை அணுவாக பின்பற்றிய நபித்தோழர்கள் அதுக்கு விளக்கம் கேட்டாங்க. ஏன் அதை பின்பற்றுறதுக்காக தான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மா அப்ஹக் யா ரசூலல்லாஹ், உங்களோட எதுக்காக நீங்க சிரிச்சுக்கிட்டு நீங்க உங்களோட தலை நிமிர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரா, கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல தற்போது எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதினார்கள். ஓதிவிட்டு இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த வசனம் முழுமையாக இறங்கின வசனம். சில வசனங்களுக்கு குர்ஆன்ல ஒரேடியாக இறங்காது, ஒரு சில வசனங்கள் முழுமையாக இறங்கியிருக்கு. நான் சொன்னேன் இதா ஜா நஸ்ருல்லாஹ், அது முழுமையாக இறங்கின வசனம். சில வசனங்கள் முழுமையாக இறங்கியிருக்கும், சில வசனங்கள் உதாரணமாக முத இறங்கின இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் 5 வசனம் தான் முதலாக இறங்கிச்சு. அதுக்கு புறவு தான் அந்த வசனங்கள் அந்த சூரா முழுமை பெறும். ஆனால் இந்த அத்தியாயம் முழுசாக இறங்கிச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்றால், இந்த அத்தியாயத்தை ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு தான் இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஓதுறாங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதப்பட்டால் அது அந்த அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனமா அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில் ஓதப்படுகிற ஒரு வசனமா என்பதில் தஃப்சீருடைய உலமாக்களிலே பல கருத்துக்கள் இருக்கிறது. அதில் நாம் சுருக்கமாக ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். என்னென்னா, ஒவ்வொரு அந்த அத்தியாயத்துக்கு முன்னாலும் இந்த சூரத்து தௌபாவை தவிர ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு முன்னாலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஓதப்படும். அது குர்ஆனுடைய ஒரு வசனம், ஆனால் ஒவ்வொரு வசனத்தினுடைய முதல் வசனமாக அது இருக்காது என்பதற்கு சூரா ஃபாத்திஹாவில் நான் என்ன செய்தேன், சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தேன். தஃப்சீருடைய உலமாக்களுக்கு இடையிலான ஒரு கருத்து முரண்பாடாக இது இருக்குது. அப்போ இது முதலாவது. அப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி விட்டு இந்த சூரா முழுசா ஓதி போட்டு சும்மா கால் பிறகு கேட்டாங்க, அத்தத்ரூன மல் கௌசர், அல் கௌசர் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தில், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். சஹாபாக்களை பொறுத்தவரையும் மொழி ரீதியாக என்ன என்று தெரிஞ்சாலும் கூட ரசூலுல்லாஹ் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல போகிறார்கள்
அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எதையோ நம்ம சொல்ல போறாங்கன்னா சஹாபாக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விளக்கம் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தெரியும் அல் கௌசர்னா மொழியில என்ன அர்த்தம்னு தெரியும். ஆனா மொழியில உள்ள அர்த்தத்தை என்ன செய்யல சஹாபாக்கள் முற்படுத்தாம அல்லாஹ்வோட தூதர்கிட்ட சொன்னாங்க, குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்னு. கால் ஃபஇன்னஹு நஹ்ருன், நான் சொன்னேனே இந்த அல் கௌசர் என்பதற்கு சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதிக்கு சொல்லப்படும் என்று. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹு நஹ்ருன் வஅதனீஹி ரப்பி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் எனக்கு இதை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அலைஹி கைருன் கஸீர், அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதிலே அதிகமான நன்மைகள் இருக்கிறது. இது அதில் அதிகமான அலைஹி கைருன் கஸீர், அதிகமான நன்மைகள் இருக்கிறது. ஹுவ ஹவுதுன் தரிது அலைஹி உம்மத்தி யௌமல் கியாம், அதே போல சொல்றாங்க இது கியாமத்து நாளிலே மூமின்கள் தண்ணீர் அருந்துவதற்காக வரக்கூடிய ஒரு ஹவுல் ஆகும். ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று நஹருன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிற ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு ஆறு, ஒரு நதி. அதே போல சொன்னாங்க ஹவுதுன் தரிசு அலைஹி உம்மத்தி யௌமல் கியாம், கியாமத்து நாளில் மூமின்கள் அதாவது தண்ணீர் அருந்துவதற்காக அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிற, எனக்கு அல்லாஹ் தரவிருக்கிற ஒரு ஹவுல் ஆகும். அது என்ன ஹவுதுல் கௌசர்னு சொன்னா நீர்த்தடாகம். அதிலே ஆனியத்துஹு அதது நுஜூம் தான், அதுல உள்ள அந்த அந்த தண்ணீர் அருந்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிண்ணங்கள் இருக்குதே, அது நட்சத்திரங்களின் அளவுக்கு இருக்கும். அந்த கிண்ணம் ஒன்று ரெண்டு அல்ல, நட்சத்திரங்களின் அளவுக்கு அந்த கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஹவுதுல தண்ணீர் அருந்துவதற்காக மூமின்கள் வார நேரத்தில் ஒரு சிலர் தடுக்கப்படுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஃபஅகூல் ரப்பி இன்னஹு மின் உம்மத்தி, குறிப்பிட்ட ஒரு மனிதர் தடுக்கப்படுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் என்ன உம்மத்தை சார்ந்தவர். ஃபயகூல், அப்ப உடனே அவங்க அந்த மாணவர்கள் சொல்றாங்க, மா தத்ரி மா அஹ்தஸத் பஅத, உனக்கு முன்னால இவங்க என்ன செஞ்சாங்க என்று உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு மனிதர் என்று வந்திருக்கிறது, உம்மத் என்று வந்திருக்கிறது, தோழர்கள் என்று வந்திருக்கிறது. ஹதீஸ்ல நாங்க பல சஹீஹ் முஸ்லிம்ல, சஹீஹ் புகாரில, அபூதாவுதுல பலவிதமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நீங்க எல்லா ஹதீஸ்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய அதாவது தோழர்கள் தடுக்கப்படுவார்கள், அதே மாதிரி உம்மத்தினர் தடுக்கப்படுவார்கள் என்று வித்தியாசமான வார்த்தைகள் அந்த ஹதீஸ்கள் வந்திருக்கு. அப்ப சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும், அதிலே சில மக்கள் தண்ணி அதாவது மூமின்களாக வாழ்ந்ததாக சொல்லப்பட்டவர்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டாங்க அந்த கியாமத்தினால். அதாவது மிகவும் ஒரு அகோரமான ஒரு நிலைமையில தான் அந்த தண்ணி அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா மூமின்களுக்கு நீர் புகட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கிய அந்த ஹவுத், அந்த தடாகம் தான் அந்த கௌசர் என்று சொல்லுவோம். எத்தனை ஹவுதுல் கௌசர் நம்ம சொல்லுவோம், கௌசர் என்கிற அந்த நீர் தடாகம் சொல்லுவோம். அவ சிலர் தடுக்கப்படுகிறார்கள். ஏன் தடுக்கப்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இது என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, என்னுடைய உம்மத் இல்லையா, ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புறவு இவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், அதாவது ஹதீஸை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அந்த ஹவுதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல 4608 இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவாகி. நான் மேலே சொன்னது அதாவது 670வது இலக்கம் தமிழ் இலக்கம். இந்த இப்போ சொல்றது 4608, இதுவும் தமிழ்ல உள்ள இலக்கத்தில் நீங்க இதை பார்க்கலாம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால் குல்து யா ரசூலல்லாஹ் மா ஆனியத்துல் ஹவுத், அந்த ஹவுதுன்னு சொல்றீங்களே அல் கௌசர், அதுல தண்ணீர் குடிப்பதற்காக உள்ள அந்த பாத்திரங்கள், அந்த குவளைகள் எப்படி இருக்கும் என்று கேட்கிறாங்க. அந்த பாத்திரத்தை பற்றி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ல ஆனியத்துஹு அக்ஸர் மின் அததி நுஜூமி ஸமாஇ வ கவாகிபிஹா, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் அளவை விட அதிகமாக இருக்கும். எப்ப? அலா ஃபில் லைலத்தில் முஸ்லிமத்தில் முஸ்ஹியா, அதாவது சொல்றாங்க மேகமில்லாத நிழலில்லாத இருள் உள்ள, அதாவது அமாவாசை இருட்டு டைம் சொல்லுவாங்களே, அமாவாசை டைம்ல அதாவது இருளான அந்த இரவிலே மேகம் இல்லாமல் இருக்கிற போது வானத்தில் நீங்க பார்க்கிறீங்க எவ்வளவு நட்சத்திரங்கள் தெரியுமோ அதை விட அதிகமான கிண்ணங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆனியத்துல் ஜன்னah, அது சொர்க்கத்தின் கிண்ணங்களாக இருக்கும். மன் ஷரிப மின்ஹா லம் யதுமா ஆகர், அவர் ஒரு முறை தண்ணி குடிச்சா அதுக்கப்புறம் அவருக்கு தாகமே வராது. மா அலைஹி யஸ்ஹபு ஃபீஹி மீசாபானி மினல் ஜன்னah, அங்கே சொர்க்கத்திலிருந்து 2 வடி குழாய்கள் அல்லது வடிகால்கள் வழியாக நீர் வந்துகிட்டு நல்லா விளைக்கொள்ளணும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு நதி தான் எதை, இந்த கௌசர். அதே நேரத்தில் கியாமத் நாள்ல மிகப்பெரிய ஒரு நீர் தடாகமாக தண்ணி எங்கேருந்து வரும்? அந்த நதியில இருந்து குழாய்கள் வழியாக
அருந்துவதற்காக கியாமத்துடைய நாளிலே மூமின்களுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கயிறுகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதாவது அந்த மூமின்களுக்கு நீர் போட்டுவதற்காக எல்லாருக்கும் முதல்ல போய் மூமின்களை எதிர்பார்த்துட்டு அந்த ஹவுதில் இருப்பாங்க. நம்ம ஹதீஸ்களில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ தண்ணீர் என்ன செய்யும், குழாய்கள் வழியாக அந்த அந்த கௌசரிலிருந்து இந்த ஹவுதுல் கௌசருக்கு வடிந்து கொண்டிருக்கும். ரெண்டுக்குமே ஹவுதுல் கௌசர் தான் சொல்லுது. அந்த நதிக்கும் ஹவுது கௌசர்னு சொல்லுவாங்க, இந்த தடாகத்துக்கும் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். அப்போ இந்த ரெண்டு அர்த்தமும் இந்த அல் கௌசருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஹதீஸில் நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு முறை குடிச்சாங்கன்னு சொன்னால் திருப்பி தாகம் வராது. மன் ஷரிப மின்ஹு லம் யதுமா, ஒருவர் அதில் நீர் அருந்து விட்டால் அவர் தாகிக்க மாட்டார். அர்துஹு மிஸ்லு தூலிஹி, அதனுடைய நீளமும் அகலமும் ஒரே அளவாக சதுர வடிவமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மா பைன அம்மான் இலா ஐல், அன்றைய ஷாம் தேசம், இன்னைக்குள்ள ஷாம் அல்ல, அன்றைய ஷாம் தேசத்தினுடைய எல்லைகளான அம்மானுக்கும் ஐலாவுக்கும் இடையில் உள்ள தூரம் மிகுந்த ஒரு தூரமாக இருக்கும். அந்த தண்ணீர் எது அந்த ஹவுதுடைய அகலமும் நீளமும் ஒரே அளவாக இருக்கும். அதாவது சதுர வடிவமாக மிகவும் நீளமானதாக அது இருக்கும். மா உஹு அஷத்து பயாதன், அதனுடைய அந்த தண்ணீர் என்பது மிக வெண்மையாக, மினல் லெபன், பாலை விட மிக வெண்மையாக இருக்கும். அஹ்லா மினல் அசல், தேனை விட மிகவும் மதுரமாக மிகவும் சுவையாக அந்த ஹவுதுடைய தண்ணீர் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, மாஉன் அஷத்து பயாதன் மினல் லெபன், பாலை விட வெண்மையாக இருக்கும். அஹ்லா மதாகத்தன் மினல் அசல், அதாவது தேனை விட மிகவும் சுவையாக இருக்கும். அத்தியபு ராயிஹத்தன் மினல் மிஸ்க், அதனுடைய நறுமணம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட அதிகமாக இருக்கும். மன் ஷரிப மின்ஹு லம் யதுமா பாதஹா, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்றாங்க. யார் குடிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு தாகம் வராது, அவருடைய முகங்கள் கருத்து போகவும் மாட்டாது என்று சொன்னாங்க. இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுதுன்னா, நான் ஹவுதுல, அதாவது இந்த ஹவுதுல் கௌசர் கியாமத்துடைய நாளிலே நான் உங்களுக்கு முன்பாக சென்று நீர் போட்டுவதற்காக உங்களை நான் காத்திருப்பேன். 4596வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத் மன் வரத ஷரிப ஒமன் ஷரிப லம் யதுமா அபதன், யாரு அங்க தண்ணி குடிக்க வருகிறாரோ மூமின்களாக இருந்தால் அவர் தண்ணீர் குடிப்பார். யார் தண்ணி குடிக்கிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது. வல யரிதன் அலைய அக்வாமுன் அரிஃபுஹும் வ யரிஃபூன், அதாவது சில மக்கள் வருவாங்க, அவங்கள நான் அடையாளம் கண்டுகொள்வேன், அவங்களும் என்னை அடையாளம் கொண்டுவார்கள். ஆனால் சும்மா யுஹாலு பைனி ஒ பைனம், ஆனால் அவங்க தண்ணி குடிக்க அவங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது. எனக்கும் அவர்களுக்கும் இடையில திரையிடப்பட்டு விடும், அவங்களுக்கு வர முடியாதவாறு அவர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அதாவது சயீத் அபு சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன நான் கேட்டேன், இன்னஹும் மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்து, என்னுடைய மக்கள். ஃபயகாலு இன்னக லா தத்ரி மா அலிமு பஅதக், உங்களுக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, லிமன் பத்தல பஅதி, யார் என்னுடைய மார்க்க விஷயங்களை எனக்கு பிறகு மாற்றி விட்டார்களோ அவர்கள் நாசமா போகட்டும், அவர்கள் தொலைந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர். அதாவது இது நபித்தோழர்களா அல்லது உம்மத்தினரா என்று பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அனைவரையும் அது குறிக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதாக சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அதனுடைய அகீதாவை, அதனுடைய கொள்கையை, அதனுடைய சிந்தனைகளை யார் மார்க்கத்தை மாற்றுறாரோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை அழிக்கிறாரோ, வழிமுறைக்கு மாற்றமாக புதிய அனுஷ்டானங்களை கொண்டு வருகிறாரோ அவர்களை இந்த இது குறிக்கும். அது நபித்தோழர்களாக இருந்தாலும், நபித்தோழர்களில் ஒரு சிலர் முனாஃபிக்களா இருந்தாங்க, குழப்பங்களை பண்ணினாங்க. பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை விட்டும் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, மதம் மாறி போனார்கள். உங்களுக்கு தெரியும், ஜக்காத்துடைய விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த முசைலமாவுடைய விஷயங்கள்ல கூட என்ன செஞ்சாங்க, சிலர் வழிதவறி போனாங்க. ஒரு சஹாபி அஸ்ஹாபு நபின்னு யாரை சொல்லுவோம்டா, நபியே ஈமானோட கண்டு, ஏன்னா ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மூத்தா போய்க்கும். நபியுடைய காலத்திலோ அல்லது நபிக்கு பிறவோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனால் அவரை சஹாபின்னு சொல்றதில்லை, அல்லது வெறுமனே நபியை கண்டுட்டார் ஆகவே சஹாபின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சஹாபி என்பது யார், ரசூலுல்லாவை கண்டு அவரை ஈமான் கொண்டு ஈமானோட மூத்தா போய்க்கும். எனவே சஹாபாக்கள் எல்லாரும் வழிதவறிப்பித்தாங்கன்னு முடிவுக்கு வரலாமா? இல்லை, ஒரு சில மக்கள் அப்படி இருந்தாங்க, நயவஞ்சகர்களாக இருந்தார்கள், குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியானவர்கள் அந்த நீர் தடாகத்தில் அவர்களுக்கு நீர் வழங்கப்பட மாட்டாது. அது நபியுடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களில் நயவஞ்சகத்தனமாக இருந்தவர்களாகவும் சரி என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். புகாரில் நாங்கள் பார்க்குறோம், 4964வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாகிது. ரசூலுல்லாஹ் மிஅராஜுடைய அந்த பயணம், இஸ்ரா மிஅராஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போன நேரத்தில் சொன்னாங்க, நான் அதாவது சமா அல்லது சமா துன்யா, நான் வானத்துக்கு உயர்த்தப்பட்டேன்.
கால் அத்தைத்து அலா நஹரின், நான் ஒரு ஒரு ஆறு ஒரு ஒரு நதி கிட்ட நான் வந்தேன். ஹாஃபதாஹு கிபாபுல் லுஅ்லி முஜவ்வஃபா, அதாவது லுஅ்லு, அதாவது முத்துக்களால் குடையப்பட்ட அந்த கிண்ணங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அந்த நதியினுடைய 2 ஓரத்திலும். ஃபகுல்து மா ஹாதா யா ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல்கிட்ட நான் கேட்டேன், இது என்னன்னு கேட்டேன். கால் ஹாதா அல் கௌசர் அப்படின்னு சொல்றேன், இதுதான் அல் கௌசர். இது எதை சொல்றாங்க? சொர்க்கத்தில் உள்ள அந்த நதியை சொல்றாங்க. ஆகவே இந்த செய்தியை வச்சு தான் சொல்றாங்க இது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியைத்தான் குறிக்கும் அப்படின்னு, இதையும் குறிக்கும். விளங்குதா? அப்ப புகாரில நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி சஹீல் புகாரில 6581 இலக்கத்திலையும் இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு கூட பதியப்பட்டிருக்கு. அதாவது சொர்க்கத்திலே நான் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அதாவது எங்க மிராஜுடைய அந்த பயணத்தில் சொல்றாங்க, இது அனபி நஹரின், நான் ஒரு நதி ஒரு ஆற்றுக்கு பக்கத்திலே நான் சென்றேன். அதனுடைய இரு மருகிலும் இரு ஓரத்திலும் அதாவது முத்துக்களால் குடையப்பட்ட முத்து மரகதம் அதே போல வைடூரியம் இவைகளால் குடையப்பட்ட அதாவது கிண்ணங்கள் அங்கே இருந்தது. குல்து மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டேன், இது என்னன்னு கேட்டேன். யார்? ரசூலா கேட்கிறாங்க. கால ஹாதா அல் கௌசர் அல்லதி அதாக ரப்புக, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே அந்த கௌசர் இதுதான் அப்படின்னு சொல்லி வானவர் ஜிப்ரீல் சொல்றாங்க. ஃபஇதா தீனுஹு, அதனுடைய அந்த அந்த மண் என்பது மிஸ்குன் அதிபர்ணம், அதாவது அதனுடைய அந்த அந்த மண் வாசனை மிக்க ஒரு கஸ்தூரியாக இருந்தது. கண்ணியமான இஸ்லாம் சொர்க்கத்தினுடைய அந்த மண்ணை பற்றி சொன்னார். இதே மாதிரி புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்க, 4965 இலக்கத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டும் அறிவிக்கப்படுது. அல்லாஹு தஆலா இன்னா அத்தைனாக்கல் கௌசர்னு சொல்றானே, உங்களுக்கு நாம் அல் கௌசரை தந்திருக்கிறோம் என்ற வசனம் சம்பந்தமாக நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன். காலத் நஹ்ருன் உத்தியஹு நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு சொல்றாங்க, இது உங்களோட நபிக்கு வழங்கப்பட்டது ஒன்றாகும். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க செய்தியை, இது நபிக்கு வழங்கப்பட்ட ஒன்றாகும். ஷாத்தி ஆஹு அலைஹி துர்ருன் முஜவ்வஃபத்துன், அதாவது நடுவுல குடையப்பட்ட முத்துக்களால் ஒரே அந்த முத்தை குடைஞ்சி கிண்ணமா வச்சு குடிக்கிறதுக்கான ஒரு கிண்ணமாக முத்துக்களால் குடையப்பட்ட கிண்ணங்கள் அங்கே இருக்கும். ஆனியத்து அததின் நுஜூம், அதாவது அதனுடைய பாத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களின் அளவை போல் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும் என்று வேறு ஹதீஸ்களில் பதிவாக இருக்கு. எனவே இந்த கௌசர் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பில் கௌசரை பற்றி கேட்டனது சொல்றாங்க, ஹுவல் கைருல்லதி அதாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு கைராகும். எது இந்த அல் கௌசர் என்றால் என்ன? அல் கைர் அல்லதி அதாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய கைராகும். அப்போ உடனே கால அபு பிஷ்ர் இந்த அறிவிப்பாளர் கேட்கிறார், குல்துலி சயீத் இப்னு ஜுபைர், செய்தியை சொன்ன சயீத் இப்னு ஜுபைர் கிட்ட நான் கேட்டேன், ஃபஇன்னன் நாஸ யஸ்அமுன அன்னஹு நஹ்ருன் ஃபில் ஜன்னah, மக்கள் எல்லாம் இதை சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதி என்றல்லவா கருதுகிறார்கள், நீங்க என்ன அல் கைருல்லதி ஆத்தாஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட கைருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒன்று. அப்போ உடனே ஃபகால சாதிபுனு, அதாவது சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாங்க, அன் நஹ்ருல்லதி ஃபில் ஜன்னத்தி மினல் கைர் அல்லதி ஆத்தாஹுல்லாஹு இய்யாஹு, அது அந்த நகரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய கயிறுகளில் ஒன்று தானே. அப்போ எனவே வெறுமனே அந்த நகரை மட்டும் எடுக்காது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட கயிறுகளை பற்றி இந்த வசனம் பேசுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி புகாரியில் 4966 இலக்கத்தில் பதிவாகி இருக்கு. இதே மாதிரி அபூதாவுதிலையும் இதே செய்தியை நாம் பார்க்குறோம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மதீனாவில் இருந்த போது சஹீஹ் முஸ்லிமில் 4602 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஹரஜ யௌமன் ஃபஸல்லா அலா அஹ்லி உஹுத், உஹுதிலே மரணித்தவர்களுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுகை நடத்தினார். மௌத்தா போன உடனே நடத்தினதல்ல, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சலாத்தஹு அலல் மையத், எப்படி மையத்து தொழுகை நடத்துவாங்களோ அதே மாதிரி உஹுதில் உள்ள அந்த தியாகிகளுக்காக தொழுகை நடத்தினார்கள். தும்மன் சரஃப இலல் மிம்பர், மிம்பர்கிட்ட திரும்பி வந்தாங்க, சொன்னாங்க, இன்னி ஃபரத்துல்லக்கும், நான் கியாமத்துடைய நாளிலே உங்களுக்காக நீர் புகட்டுவதற்காக அந்த ஹவுதிலே நான் உங்களை எதிர்பார்த்திருப்பேன். வ அன ஷஹீதுன் அலைக்கும், உங்களுக்கு நானே சாட்சியாக இருப்பேன். வ இன்னி வல்லாஹி லஅன்துரு இலா ஹவுதி அல் ஆன், அதாவது சொல்றாங்க, என்னுடைய அந்த ஹவுதை, அந்த கியாமத்திலே எனக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஹவுதை, அந்த ஹவுதுல் கௌசரை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். இது எப்ப? இது ரசூலுல்லாஹ் அந்த மிம்பர்ல இருந்து சொல்றாங்க, நான் இப்போ அதை பார்க்கிறேன்றான். உலகத்திலேருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? அந்த ஹவுதை அவர்களுக்கு காட்டியிருக்கிறான். வ இன்னி கத் ஊதீது மஃபாத்திஹ கஸாயினில் அர்த், இந்த பூமியினுடைய பொக்கிஷங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொக்கிஷங்களுடைய திறவுகோள்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவ் மஃபாத்திஹல் அர்த், ராவிட ஷக் அல்லது பூமியினுடைய திறவுகோள்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. வ இன்னி வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பிறகு நீங்க ஷிர்க் வச்சிருவீங்க என்று நான் பயப்படலை. வலாக்கின் அகாஃபு அலைக்கும் அன் ததனாஃபஸு ஃபீஹா,
இந்த உலகத்தை அடையிறதுக்காக நீங்க போட்டி போட்டு சண்டை பிடிச்சு கொள்வீங்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் பல விஷயங்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த ஹவுத உலகத்திலிருந்தே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்டினான் என்கிற செய்தியை பார்க்கணும். ஹவுதுனா என்ன? நீர் தடாகம். அப்போ நதி, அதாவது ஆறு என்ற ஒரு அர்த்தமும் வழங்கப்பட்டிருக்குது, அதுக்கும் கௌசர்னு சொல்லப்படும். அதே மாதிரி அல் ஹவுத், அந்த ஹவுது என்ற ஒரு அர்த்தமும் வழங்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வர்ணிக்கிறாங்க. இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த அல் கௌசர் என்கிற இந்த அத்தியாயத்துக்கான விரிவுரையில் சொல்ற நேரத்தில், அதாவது ஹாக்கதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஹுல்லாஹு தஆலா கைரன் கஸீரன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அதாவது இந்த அல் கைருல் கஸீர், நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஒன்று சொர்க்கத்தில் உள்ள அந்த நதிக்கு சொல்லப்படும். அடுத்ததாக கியாமத்து நாளில் அந்த நதியிலிருந்து வருகிற அந்த நீரின் மூலமாக உருவாக்கப்படுகிற அந்த ஹவுத், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படுற அந்த ஹவுதுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தி தான் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு தாலா அல் கைருல் கசீர் என்று வர்ணிக்கிறானே, இதையும் இந்த அல் கௌசர் உள்ளடக்கும் அப்படின்றத பார்க்கணும். எனவே இந்த கைருல் கசீருக்குள்ள அந்த சொர்க்கத்தில் உள்ள ஆறு வரும், சொர்க்கமே வரும், அதே மாதிரி ஹவுதுல் கௌசர் வரும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறான். அப்போ இப்னு கஸீர் இமாம் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய இந்த தஃப்சீரில் என்ன சொல்றாங்கன்னா, வஹாக்கதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஹுல்லாஹு தஆலா கைரன் கஸீரன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கைரன் கஸீர், அதிகமான நலவுகளை இந்த உலகத்திலும் அல்லாஹ் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருக்கிறான், கொடுக்கவும் இருக்கிறான். ஃபமின் ذلك அந்நஹருல் அதீம், அதிலே ஒன்றுதான் இந்த ஒரு மாபெரும் இந்த நதியாகும் ஃபில் ஜன்னா வல்லதி யசுக்கு மின்ஹு மீசாபானி அலா ஹவுதிஹி. அதே மாதிரி அந்த நதியில இருந்து அவர்களுக்கு இரண்டு குழாய்கள் வழியாக அந்த ஹவுதுக்கு கொட்டுகிற அந்த ஹவுதுல் கௌசர், அதுவும் கௌசர் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபமன் கான வாரிதன் அலா ஷரீஅத்திஹி ஃபித் துன்யா, யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்திலே, அந்த ஷரியாவிலே, இந்த உலகத்திலே அவர்கள் வாழுகிறார்களோ, அதிலிருந்து அவர்கள் நீரருந்துகிறார்களோ, அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ, கான வாரிதன் அலா ஹவுதிஹி ஃபில் ஆখিরা, அவர் ஆখিরাத்தில் என்ன செய்வார்? அந்த ஹவுதிலே அவருக்கு நீர் புகட்டப்படும். யார் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தூக்கி வீசினாங்களோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான பித்அத்துகளை, அனாச்சாரங்களை மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்தினார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை மாற்றினாங்களோ, அல்லாஹ்வுடைய தீனை மாற்றினாங்களோ, அல்லது மனோ இச்சையை பின்பற்றினாங்களோ, நாளை மறுமையில் அவங்க மூமின்னு சொன்னாலும் சரி, தொழுதாலும் சரி, அந்த ஹவுதுல் கௌசர்ல அவர்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஒமல்லம் யக்குன் வாரிதுன் அலா ஷரீஅத்திஹி, யார் இந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றலையோ, அந்த மார்க்கத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்கலையோ, ஃபஇன்னஹு மஹ்ரூமும் மின்ஹு ஃபில் ஆখিরা, ஆகிரத்தில் அவர் தடுக்கப்படுவார், அவர்களுக்கு ஹராமாக்கப்படும். அப்போ இது என்பது, அப்போ எனவே இந்த அல் கைராத்துல் கசீரா என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நஹர், சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் இருப்பாங்க. கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு ஒரு ஷஃபாஅத் என்கிற அந்த பரிந்துரை செய்வதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகாமும் மஹ்மூத் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய கைர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம், புகாரில் வரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான் 335வது இலக்கத்தில் நீங்கள் புகாரில் எடுத்து பாருங்கள். அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொன்னாங்க, ஊதீது ஹம்சன், எனக்கு 5 விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி, எனக்கு முன்னுள்ளவர்களுக்கு அந்த 5 விஷயங்களும் வழங்கப்படலை. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது, ஆனால் எனக்கு சிறப்பாக அல்லாஹ் 5 விஷயத்தை வழங்கிக்கிறான். அது என்ன? முதலாவது நுசிர்து பிர்ருப் மசீரத்து ஷஹரின், அதாவது எனக்கு 1 மாத காலம் தொலைவில் உள்ள மக்கள் அல்லாஹ் என்ன பயப்படுற மாதிரி ஆக்கிச்சு. 1 மாச கால தூரத்துக்கு நடந்து போற தூரத்தில் உள்ள மக்கள் முஹம்மது என்று சொன்னாலே பயப்படுற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். பயத்தை உண்டாக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு செஞ்ச உதவி முதலாவது. இரண்டாவது வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு இந்த பூமி பள்ளியாகவும் துப்புரமான இடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபஅய்யுமா ரஜுலின் மின் உம்மத்தி அத்ரகத்து ஸலா ஃபல்யுஸல்லி, என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் எங்கே போனாலும், அதாவது சில குறிப்பிட்ட இடங்கள் தடுக்கப்பட்டிருக்கு, அந்த தடுக்கப்பட்ட இடத்தை தவிர பூமி முழுவதும் பள்ளியாக, தொழுமிடமாக, தொழுவதற்கான துப்புரவான இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தது உஹில்லத் லியல் மகானிம், கனிமத், இந்த போரில் கிடைக்கக்கூடிய மகானிம்னு சொல்லுவாங்களே, எதிரிகள் விட்டுட்டு போகிறது, முஸ்லீம்கள் அதை எடுத்துக்கொள்வது ஆகுமானது. அப்போ எதிரிகள் விட்டுட்டு போன அந்த பொருள்களை, ஏன்னா கடந்த காலத்தில் அதை எடுக்கவே இயலாது, கடந்த கால நபிமார்களுக்கும் கனிமத்தை எடுத்து யூஸ் பண்ண இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்திருக்கிறான். உஹில்லத் லியல் மகானிமு வலம் தஹில்ல லி அஹதின் கப்லி, எனக்கு முன்னுக்கு யாருக்கும் இது வழங்கப்படலை, எனக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஊதீது ஷஃபாஅ, எனக்கு ஷஃபாஅத் கிடைச்சிக்குது. அதாவது நாளைய மறுமையில் நபிமார்களுக்கு, குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாருக்கும் கொடுக்கப்படாது. இவங்ககிட்ட எல்லாம் மக்கள் போவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கிடைக்காதது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான்.
சிபாரிசு மூமின்கள் விஷயத்துல சிபாரிசு செய்வதற்காக. வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபஅஸு இலா கௌமிஹி காஸத்தன், நபிமார்கள் பொதுவாக வந்து அவங்களோட சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்படுவாங்க. நூஹ் நபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய சமுதாயம், இப்ராஹிம் நபி எடுத்துக்கிட்டா அவருடைய சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலா கௌமிஹி இலா கௌமின்னு சொல்றான். அவருடைய மக்களுக்கு தான் அனுப்பினோம், அவருடைய மக்களுக்கு தான் அனுப்பினோம். ஆனால் ரசூலுல்லாஹ் வஇஸ்து இலன்னாஸி ஆம்மா, நான் முழு மனிதர்களுக்கும் பொதுவாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய கைர்களை நாம், எனவே இந்த ஹாதா மினல் கைரில் கஸீர். எனவே இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் அதிகமான நன்மைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்களிலே என்னது ஒரு தலைவராக இருந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு கைரை அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா இன்னா அத்தைனாக்கல் கௌசர், உங்களுக்கு நாம் அதிகமான நன்மைகளை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் என்று இந்த விளக்கங்களை நாம் இந்த மாதிரி தஃப்சீருடைய உலமாக்கள், குறிப்பாக இப்னு கஸீர் போன்ற பல உலமாக்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அதாவது தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்க இரவில் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுங்க, இது உங்களுக்கு மேலதிகமான ஒரு கடமையாகும். அஸா அன் யப்அஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ் உங்களை ஒரு மஹ்மூதா புகழப்பட்ட ஒரு இடத்திலே அல்லாஹ் உங்களை எழுப்புவான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகாமம் மஹ்மூதா என்ற ஒரு புகழப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம வந்து இந்த அதானுடைய துவாவை ஓதி முடிஞ்சு ஆத்தி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபதீலத்த வ பஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா என்று நம்ம சொல்றோம். அதாவது வந்து புகழப்பட்ட அந்த பெரிய இடத்திலே அவரை எழுப்புவாயாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய கைர்களில் அவரை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு உயர்ந்த இடத்துல எழுப்புகிறான். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம், அதாவது அவர்களுக்கு ஷஃபாத் வழங்கப்பட்டீங்க. புகாரில 6565வது இலக்கத்தை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. கியாமத்துடைய நாளிலே இஜ்மா உல்லாஹு நாஸ யௌமல் கியாம், கியாமத் நாளில் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுவான். ஃபயகூலுன் லவ், அதாவது நாங்கள் போய் எங்களுடைய தந்தை ஆதமுக்கிட்ட போய் நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய சொல்லலாமே. ஏன்னா மக்கள் அல்லோலகளோட படுறாங்க. அந்த மஹ்ஷருடைய மைதானம் ஒரு காபிர்களுக்கு மிக மோசமான ஒரு விளைவுகளை அது உண்டாக்கும், ஒரு கஷ்டமான ஒரு நேரம். அதாவது அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் போய் நபிமார்கள்ட்ட போய் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ண சொல்லுவோம் அப்படின்னு. ஃபயஅத்தூன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வராங்க. அன்தல்லதி ஹலக்கல்லாஹு பியதி, அல்லாஹ் உங்களை வந்து அவனை கையால் படைத்தான், அவன் உங்களுக்கு உயிரை ஊதினான், மலக்குமார்களை உங்களுக்கு சுஜூது செய்ய வச்சான். எனவே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, நம்முடைய ரப்பிடத்தில் நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க, எங்களுக்கு இந்த விசாரணை அவசரமாக துரிதமாக ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னா. ஃபயகூலு லஸ்து ஹுனாக்கும், நான் வந்து இந்த நிலைமையில் இல்லை, நானே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்குது, நூஹுட்ட போங்கன்றாங்க. அவர் தான் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வருவாங்க. அவரும் சொல்றாரு, நானே ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனுக்காக துவா செய்த விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அவங்ககிட்டையும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு அது இயலாது, நானே பாவம் செஞ்சுக்கிறேன், நான் அதை நினைச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருவாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ் வந்து உங்களை தெரிவு செய்திருக்கிறான், கல்லமஹுல்லாஹ் உங்களோடு பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே நானும் அதுக்குரியவன் அல்ல, ஈசாவிடத்திலே செல்லுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நீங்க முஹம்மது கிட்ட போங்கன்னு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபக்கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், அவர்தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய ஒரு பெரிய கைர் தான். எனவே ரசூலுல்லாஹ் இடத்துல வருவாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஃபஸ்தஅதினு அலா ரப்பி, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் அனுமதி கேட்பேன். ஃபஇதா ரஅய்துஹு வகஅது சாஜிதன், வலங்கதா ஃபயதுஊனி மாஷா அல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். சும்ம யுகாலு இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா, நீங்க தலையை உயர்த்தி நீங்க கேளுங்க, உங்களுக்கு கேட்கிறது வழங்கப்படும் என்று அல்லாஹ் அந்த கியாமத்துடைய நாளில் ஒரு மாபெரும் ஒரு கைரை அல்லாஹ் தூதருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த சிபாரிசை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பார்ப்போம். அத்வாவுல் பயான் என்ற அந்த தஃப்சீர் இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாங்க. அதாவது வலகது ஆத்தைனாக்க சபஅம் மினல் மசானி, உங்களுக்கு அல் குர்ஆனிலே சபஅம் மினல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் சூரா ஃபாத்தியாவை அல்லாஹ் சொல்றான். அதை உங்களுக்கு தரலையா, ஒரு குர்ஆனல் அதீம், மகத்தான குர்ஆனை உங்களுக்கு தரலையா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கிய நியாமத்தை சொல்றான். விளங்குதா? அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சூரத்துல் துஹால சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தான்றான், உம்முடைய இறைவன் உங்களுக்கு தருவான், நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக கண்ட உங்களை அல்லாஹ் அரவணைக்கலையா? வஜதக ضالன் ஃபஹதா, வழி தெரியாமல் இருந்த உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டலையா? வஜதக ஆயிலம் ஃபஅக்னா, உங்களை ஏழையாக கண்டு உங்களுக்கு பணக்காரராக ஆக்கலையா? அல்லாஹ் சொல்றான். அம்மல் யதீம் ஃபலா தக்ஹர்,
அல்லாஹு தாலா அருட்கொடைகளை எங்கெல்லாம் சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் அதுக்கு நன்றி செலுத்துக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவெல்லாம் செஞ்சோமே, நீங்கள் அனாதைகளை விரட்டாதீங்க, உங்களை யாசிப்பவர்களை உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவங்களை கடிந்து கொள்ளாதீர்கள், விரட்டாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று அல்லாஹு தாலா நியமத்துகளை சொல்ற இடங்கள் எல்லாம் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தோன்றதையும் சொல்றான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தலையா? வவதஅனா அன்க விஸ்ரக், உங்களுடைய சுமைகளை உங்களை விட்டும் நாங்கள் அகற்றவில்லையா அப்படின்னு அல்லாஹு தாலா தூதருக்கு வழங்கியதை சொல்றான். அதே மாதிரி அன்சல்நாஹு, அதாவது லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு மகத்தான ஒரு இரவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் தூதருக்கு. அதே ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள், ஒரு இரவை அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கியிருக்கிறானா இல்லையா? மக்கமா நகரத்தை ஒரு பாதுகாப்பான நகரமாக அமைத்து கொடுத்தான். எனவே மூமின்கள் என்ன செய்யணும்? அதில் நன்மை செய்யுமாறு அல்லாஹு தாலா ஏவுகிறான். அதாவது அல்லாஹு தாலா மக்காவை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான்? ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். எனவே சில நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் இந்த வீட்டினுடைய ரப்பை அவர்கள் வணங்கணும். அப்ப அல்லாஹ் நியமத்து செய்யறது அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இதே மாதிரி சூரா பையினால நாங்க பார்க்கிறோம். அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுறான்? அதாவது அல்லாஹு தாலா அந்த உம்மத்தை பொருந்தி கொள்ளப்பட்ட உம்மத்தாக அல்லாஹு தாலா சொல்றான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு வழங்கிய நியமத்துகளை சொல்றான். எனவே இந்த சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலா இன்னா அஅதைனாகல் கௌசர் என்பதிலிருந்து நாம் சுருக்கமாக புரிந்து கொள்கிறோம். ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை சொல்கிறார்கள். அல் கௌசர் அப்படின்னா இதன் அல் கௌசர் யானி அல் ஹைருல் கஸீர், அதிகமான நலவுகள் நன்மைகளை இது குறிக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கிய அதிக நன்மைகளை இது குறிக்கும். வமின்ஹுன் நஹர் அல்லதி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள அந்த நதியும் இதில் வரும். பன்னஹர் அல்லதி ஃபில் ஜன்னத்தி ஹுவல் கௌசர் லா ஷக், அதாவது அந்த சொர்க்கத்தில் ஓடக்கூடிய அந்த நடுப்பகுதியில் ஓடக்கூடிய அந்த அந்த நதி, அந்த ஆறும் அது கௌசர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வைசம்மா கௌசரன் லாக்கின்னஹு லைஸ ஹுவ ஃபக், அது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கிய அநேக நன்மைகளையும் இந்த கருத்து ஒரு விசாலமான ஒரு கருத்தாக இது இருக்கிறது அப்படின்றத ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய தஃப்சீரில் மிக அழகாக சொல்கிறார். எனவே அல்லாஹ் இந்த கயிறுகளை எல்லாம் வழங்கிட்டு என்ன சொல்றான்? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் ரப்புக்காக நீங்கள் தொழ வேண்டும். யாருக்காக? ஃபஸல்லி லிரப்பி, உங்களுடைய ரப்புக்காக தொழணும். மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தொழுவதை முனாஃபிக்கள் நினைச்சுவாங்க. யுராஊனன் நாஸ், பிறருக்கு காட்டுறதுக்காக தொழுவார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சம் மாத்த ஞாபகப்படுத்துறாங்கன்னு நல்லா சொல்லலாம். அப்படி செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் வணங்குங்கள். வன்ஹர்னா என்ன? ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தான் நஹரன்னு சொல்லுது. நஹரன்னா ஒட்டகத்தை அறுக்கிறது. மற்றதெல்லாம் ஜபஹன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த பெரிய ஒரு விஷயத்தை காட்டுறான், அதை விட குறைந்தது, அதை விட குறைஞ்சதான். அப்ப நாங்க என்ன செய்யுங்க? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக தொழணும், நீங்கள் அறுத்து பலியிடணும். அப்ப நியமத்துகள் வழங்கப்படுறது அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்தணுன்றதுக்காக வேண்டியதை நாங்க பார்க்கணும். எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷித்தாஇ வஸ்ஸைஃப் என்று சொல்லிட்டு ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய இந்த காபாவுடைய ரப்பை அவர்கள் வணங்க வேண்டும். அல்லதி, அவன் யாரு? அத்அமஹும் மின் ஜூஇன், பசியோடு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உணவளித்தவன். ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்துக்கு பிறகு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவன். எனவே ஹைர்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குமாறு சொல்கிறான். இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யும் ஒரு நன்றியாக இருக்கிறது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்துல ஃபி ஹாதா மஅ மா கப்லஹு ரபத்துன் பைன நிஅமி வ ஷுக்ர், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது நிஅமத்தும் அதற்கு நன்றி செலுத்துவதற்கும் இடையிலான தொடர்பு இங்கே சொல்லப்படுகிறது. அடியார்களுக்கு அது கடமை என்று சொல்லப்படுகிறது. இதே மாதிரி நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பத்தி நிறையவே சொல்றாங்க. எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்னா ஷுக்ரன் லில்லாஹி அலா ஹாதிஹி நிஅமத்தில் அதீமா, இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழ வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும் என்பது ஏனென்றால் அல்லாஹ் செய்த இந்த மாபெரும் அருளுக்காக, நியமத்துக்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இப்படி செய்ய வேண்டும். என்னவெல்லாம் செய்யணும்? அன்பு சொல்லிய நீங்க தொழணும், அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடணும். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக தொழுங்க, அறுத்து பலியிடுங்கன்னு எப்ப சொல்றான்டா? முஷ்ரிக்குகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ன செய்றாங்க? வணக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் செய்யுங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்க. இதன் அர்த்தம் என்ன? தர்காக்கள்ல மகான்கள் பெரியார்களுடைய பெயரால் நீங்க என்ன செய்யக்கூடாது? அறுக்கக்கூடாது, பலியிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்கள் இந்த வணக்கங்களை செய்ய வேண்டும் அப்படின்றத நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லா தொழுகையும் எடுக்கும். குறிப்பாக இந்த தொழுகை முதலாவது இந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய
அந்த தொழுகையை உள்வாங்கினாலும் இது எல்லா வகையான கடமையான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் என்று எல்லா வகையான தொழுகைகளையும் இது உள்வாங்கும் அப்படின்றத நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த வன்ஹர் என்றது அல்லாஹ்விடத்தில், அதாவது அறுத்து பலியிடுவது, இது நான் ஏற்கனவே சொன்னது போல இது இந்த நஹரி என்பது பில் இபில், ஒட்டகத்தை அறுப்பதற்கு தான் சொல்லப்படும். அந்த அதாவது தபஹன்னு சொன்னால் லில் பக்ர் வல் கனம், ஆடு, அதாவது ஆடு மாடுகளுக்கு தான் இந்த தபஹன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எனவே அல்லாஹு தஆலா இந்த நஹர என்ற சொல்லை பயன்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தஆலா, அதாவது ஏழைகள் எதில் அதிகமாக பயனடைவார்களோ அதை அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹஜ்ஜத்துல் வதால உங்களுக்கு தெரியும் 100 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. எது 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுத்தார்கள். அல்லாஹ் அறுத்து பலியிட்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 36 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையாலே அறுத்தார்கள். பார்க்க மீதி ஒட்டகங்களை அபூ தாலிப், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அலி பின் அபி தாலிப் அதை அறுக்கிறாங்க. அதை தர்மம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சமைச்சு சாப்பிட்டாங்க என்னதுன்றதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அவன் செய்திருக்கிற மாபெரும் நியமத்துக்காக என்ன செய்கிறான்? அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த 100 ஒட்டகங்களை அறுத்ததை 1718 இலக்கத்தில் புகாரில் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அதை பங்கிடுமாறு, மக்களுக்கு மத்தியில் கொடுக்குமாறு எனக்கு உத்தரவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்காக நான் அதை சமைத்தும் கொடுத்தேன் என்கிற செய்தியை நாங்கள் புகாரில் 1718 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு நியாமத்து செய்கிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நிறைய இடங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே வரோம். உதாரணமாக பார்க்கலாம், அல்லதீன இன் மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அல்லாஹு தஆலா சொல்ல, நாம் அவர்களுக்கு பூமியிலே அதிகாரத்தை வழங்கினால், அவர்களுக்கு அவருடைய மார்க்கத்தை நாம் வசப்படுத்தி கொடுத்தால், அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஆத்து ஸக்கா, ஜக்காத்தை கொடுப்பார்கள், வஅமரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவுவார்கள், வநஹு அனில் முன்கர், தீயதை விட்டும் தடுப்பார்கள், வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், இறுதி முடிவு என்பது அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே நாங்கள் என்ன செய்யணும்? நியமத்துகள் கிடைக்கப்படுற நேரத்தில், அல்லாஹ் எங்களுக்கு கயிறுகளை தார நேரத்தில் அந்த கயிறுகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும். அந்த நன்றி நமது நாவுகளால் வெளிப்படுத்துகிற அல்லாஹ்வை பற்றிய தஸ்பீகளாக இருக்கட்டும், தஹ்மீதுகளாக இருக்கட்டும், அல்லது தஹ்லீலாக இருக்கட்டும், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவது, பெருமைப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வை புகழுவதாக இருக்கட்டும். அதே போல நமது உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, நமது செயல்களால் அல்லாஹ்வை வணங்குவது என்பது மிக முக்கியமானது. எனவே இது முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அதாவது உன்னுடைய பகைவன் இருக்கிறானே, உன்னுடைய எதிரி இருக்கிறானே, உன் மேல கோபப்பட்டவன் அல்லது நீ அவர்கள் மேல விரோதித்தவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் அல் அப்தர், அதாவது கயிறுகளை இழந்தவன் அல்லது சந்ததியற்றவனாக இருக்கிறான். கயிறுகள் துண்டிக்கப்பட்டவன் அவன்தான். அவன் சொல்றான், முஹம்மதுக்கு தான் எந்த விதமான கயிறும் இல்லை, முஹம்மதுக்கு தான் என்னது சந்ததிகள் இல்லை, இருந்த ஒரு ஆம்பளை பிள்ளை மூத்தா போச்சு, அவர் இதுக்கு பிறகு அவர் நினைவுபடுத்தப்பட மாட்டார், அவர்களை நினைவுபடுத்துகிறவர்கள் இல்லை, அவங்களோட பேர் சொல்றவங்க இல்லை, அவர் சந்ததியற்றவர் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் காபிர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதரை இங்கேயும் கண்ணியப்படுத்தலாம். நீங்க அவங்க சொல்றாங்க நீங்க சந்ததி இல்லாத ஆளு, உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா யார் உங்களை வெறுத்தானோ, யார் உங்களை எதிரியாக இருக்கிறானோ, யார் உங்க மேல கோவப்பட்டானோ, யார் உங்களை விரோதித்திருக்கிறானோ அவன் சந்ததி இல்லாதவன். நீங்கள் நினைவுபடுத்தப்படுவீர்கள், நீங்கள் மகத்தானவர்கள், உங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு சமூகம் உலகம் அழியும் வரையும் நான் என்ன செய்வேன்? அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பேன் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய மகிமையை ஒரு பக்கம் சொல்றான். காவிர்களை சொல்றான், நீங்க யாரை பார்த்து சந்ததி இல்லைன்றீங்க? நீங்க தான் சந்ததியற்றவர்கள், நீங்க தான் கயிறுகளை இழந்து விட்டீர்கள், நீங்க தான் அழிஞ்சு போயிட்டீங்க என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். பாருங்க சகோதரர்களே, இந்த வசனம் சின்ன ஒரு அத்தியாயமா இருந்தாலும் எவ்வளவு செய்திகள் இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சு கொள்றோம், எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான்றது நம்ம பார்க்கணும். இந்த ஷானியக்கன்று சொல்றது, இந்த அதாவது நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது, நீங்க ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அந்த பகைமை அல்லது விரோதம் அல்லது கோபம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வரவிடாமல் தடுக்குமாறு, அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நீதம் தவறுமாறு உங்களை செய்துவிட வேண்டாம், தூண்டிவிட வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். பகைமைன்றது வேற, ஆனா மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள வர வேணான்னு நீங்க சொல்லப்படாது. அப்படி சொல்லி நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா. ஷனஆனு கௌமினா என்ன? ஒரு சமுதாயத்தின் மீதான வெறுப்பு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதாஅ பில் கிஸ்த்,
வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு அல்லது பகைமை அல்லது விரோதம், அலா அல்லா தஅதிலு, நீங்கள் அவர்கள் விஷயத்தில் நீதம் செலுத்துவதை விட்டும் உங்களை தடுக்க வேண்டாம். யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதமாக நடந்து கொள்ளுங்கள், தக்வாவுக்கு மிக நெருக்கமாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். எனவே இந்த அபுத்தர் அப்படின்னு சொன்னால் இது இஸ்மு தஃப்தீல் மின் பத்தர். பத்தர் அபுத்தர். அபுத்தர்னு சொன்னா என்ன? அதாவது ஹுவல் அக்தா, துண்டிக்கப்பட்டவன், அல் முன்கத்உ மின் குல்லி கைர், அதாவது எல்லா விதமான கைர்களையும் இழந்தவன் அப்படின்னு இதுக்கு விளக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, இவருக்கு எந்த கைரும் இல்லை, ஒரு ஆம்பளை பிள்ளையில இருந்தா அதுவும் இல்லாம போச்சு, இவருக்கு பேர் சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்ய அதுக்கு பதில் சொல்றான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இவங்க பைத்தியக்காரன் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மூல குழம்பின வந்தாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? யாரு, நீங்களா அவங்களா? அவர்கள் தான் கயிறுகளை இழந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். அபூ லஹபுடைய வசனத்தில் அலிஹாதா ஜமாத்தனா தப்பல்லக்குன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் அபூ லஹப் செஞ்சது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்கே செய்யறான்? இந்த அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துகிறான். இந்த வசனத்தை பொறுத்தவரையும் இந்த வசனத்தை இது யார் விஷயத்தில் இறங்கியது அப்படின்றதுல சில கருத்து முரண்பாடுகள், அதாவது சில வித்தியாசமான கருத்துகள் இருக்கு. அதாவது இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் அப்படின்னு சொன்னா இன்ன முப்கிதக, யார் உன்னோடு முபுகிதுன்றது உன்னோட விரோதியாக இருக்கிறானோ, அல்லது உன்னோடு விரோதம் வச்சுக்கிறானோ, உன்னை கோபிச்சிருக்கிறானோ, யார் உனது பகைவனாக இருக்கிறானோ அவர்தான் எனது நீங்க கொண்ட மார்க்கத்தை அவர்கள் வெறுக்கிறாங்க, உங்களுடைய நபித்துவத்தை வெறுக்கிறாங்க, உங்களுடைய நேர்வழியை வெறுக்கிறாங்க, ஹக்கை வெறுக்கிறாங்க, அவர்கள் தான் கயிர்கள் இழந்தவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் என்று இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ், முஜாஹித், அதே மாதிரி சயீத் இப்னு ஜுபைர், கதாதா போன்ற மிக முக்கியமான தஃப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க, நஸலத் ஃபி அல் ஆஸ் இப்னு வாயில் என்பவருடைய விஷயத்தில் இது ஒரு காஃபிருடைய விஷயத்தில் இறங்கிச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்றாங்க, இது உக்பா பின் அபி முஐத், அதாவது முஐத், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனில அந்த குடல்களை எல்லாம் கொட்டியதாக நம்ம வரலாற்றில் படித்தோமே, அவர் விஷயத்தில் இறங்கினது என்று சொல்றாங்க. அதே மாதிரி என்னது இது, இந்த கருத்தை யார் சொல்லுது? ஷமீர் பின் அத்தியா சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ், அதே மாதிரி இக்ரிமா போன்றவர்களுடைய இன்னும் ஒரு கருத்து இருக்குது, இது காப் பின் அஷ்ரஃப், அதே மாதிரி அந்த கூட்டத்தார் குறைஷி கூட்டத்தார்கள் விஷயத்தில் இறங்கிச்சு. சுருக்கம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய நிறைய பேர் அபூ ஜஹலுடைய விஷயத்தில் இறங்கிச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அபூ லஹபுடைய விஷயத்தில் இறங்கினதாக சொல்றாங்க. சுருக்கம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணினாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் நலவிழந்தவர்கள், சந்ததியற்றவர்கள் என்றெல்லாம் சொன்னார்களோ அவர்களுடைய விஷயத்தில் இது இறங்கி இருக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை நான் ஏற்கனவே ரமலானுடைய ப்ரோக்ராம்லையும் நான் சில விரிவுரை செய்திருக்கிறேன். எனவே முடிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய யூடியூப் சேனல் அது இருக்கிறது, அதிலேயே நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கேயும் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த தஃப்சீர் என்பது நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட தெளிவுகளால், கௌசர் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி அந்த அறுத்து பலியிடுவது சம்பந்தமான விஷயங்கள், இன்ன ஷானிய கஹுவல் அபுத்தர், இது மாதிரியான விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். என்றாலும் அல்லாஹு தாலா கேட்ட இந்த விஷயங்களின் மூலம் அல்லாஹு தாலா படிப்பினை பெற்று இந்த குர்ஆனோடு வாழுகிற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.